வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண கல்வி அமைச்சு நிறுத்து 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 சேவையின் தேவை என்ற பெயரில் வடமாகாண கல்வி அமைச்சு உனது மோசடிகளால் குடும்பங்களை சிதைக்காதே. வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண திணைக்களமே வடமாகாண திணைக்களமே வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண திணைக்களமே வடமாகாண கல்வி இலங்கை ஆசிரியர் சங்கம் வடக்கு மாகாண இடமாற்ற சபை உறுப்பினர் 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் வடமாகாண கல்வி திணைக்களத்தால் எந்த ஒரு தொழிற்சங்கங்களுமின்றி தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றத்தில் பல குறைபாடுகள் இருந்தது. எங்களால் இனங்காணப்பட்டு நாங்கள் முறையாக மாகாண கல்வி பணிப்பாளருக்கும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கும் எழுத்து மூலமாக அறிவித்திருந்த நிலையில் எல்லா தொழிற்சங்கங்களையும் இணைத்து ஒரு இடமாற்ற மேன்முறையீட்டு சபையை கூட்டுமாறு கோரியிருந்த போது வடமாகாண கல்வி பணிப்பாளரும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் ஆசிரியர்களுக்கு மேன்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பளிக்காமல் மேன்முறையீட்டு விண்ணப்பத்தை கூட வலய கல்வி திணைக்களமோ மாகாண கல்வி திணைக்களமோ பெற்றுக்கொள்ளாமல் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரியர்களை கடுமையான வார்த்தைகளால் கேவலமாக அவமதித்து இன்சல்ட் பண்ணி அனுப்பி வச்சிருந்த நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சோடையும் கல்வி திணைக்களத்தோடையும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு ஒரு நிலையில் எங்களால் கொண்டு வரப்படுற இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் கொண்டு வரப்படுற மேன்முறையீடுகள் பரிசீலிக்க தயார் என்று உடன்பட்ட நிலையில் பரிசீலிக்கப்பட்டு உடன்பாடு ஏற்படுத்தப்பட்ட நிலையிலையும் உடன்பட்டு வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையிலையும் அந்த கடிதம் அனுப்பப்பட்ட ஆசிரியர்களுக்கு சிலரை இனங்கண்டு அவைகளுக்கு அப்படி இடமாற்றம் செய்யக்கூடாது என அரசியல் தலையீடு காரணமாக ஏற்படுத்தப்பட்ட நிலைமையில் ஒரு விசேட மேன்முறையீட்டு சபை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த விசேட மேன்முறையீட்டு சபையானது 4 தொழிற்சங்கங்களையும் உள்ளடக்கி நடந்த கூட்டத்தில் 45 பேருக்கு இடமாற்ற சபையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதுக்கு அமைய 44 பேருக்கும் கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆசிரியருக்கு மாத்திரம் கடிதம் அனுப்பி வைக்கப்படாமல் அந்த இடமாற்று சபைக்கு தலைமை தாங்கின அப்போதைய மாகாண கல்வி பணிப்பாளரும் தற்போதைய மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளரும் ஆகிய திரு கந்தையா பிரெட்லி அவர்கள் குறித்த ஆசிரியருக்கு மட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அதை கிடப்பில போட்டுட்டு இது 18/8 அந்த விசேட இடமாற்று சபை கூட்டியிருந்த போதிலும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி 9ஆம் மாதம் 19ஆம் தேதி தொடர்பு கொண்டு 24ஆம் தேதி இடமாற்ற மேன்முறையீட்டு சபையே முடிஞ்சது. தாவண விதிக்கோவையை மீறி இடமாற்ற மேன்முறையீட்டு மீளாய்வு சபை என்ற
போலியான சட்டத்துக்கு முரணான ஒரு 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 அரசியல் பழிங்க வாங்க வேண்டும் அல்லது பழி வாங்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்துக்காகவே செய்ய எத்தனிக்க அவ்வாறு ஆசிரியர்களால் விண்ணப்பிக்கப்படாத அல்லது அப்பீல் பண்ணாத ஒன்றை அப்பீல் ஓட்டு ஒன்றை உருவாக்க முடியாது, கொண்டு வர முடியாது என்று நான் கோரியிருந்த போது இல்ல கொண்டு வரத்தான் போறோம் என்று சொன்ன நிலையில நாங்க தாவன விதி கோவையை மதிச்சு தாவன விதி கோவையை பின்பற்ற தெரிஞ்சாக்கள் என்ற வகையில அந்த இடமாற்ற சபையில இருக்கக்கூடாது. ஆக இந்த இடமாற்ற சபை இந்த முடிவுதான் 25ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு இடமாற்றத்திலையும் பின்பற்றுவினம் என்றது உணர்ந்து வெளியேறின நிலையில அதன் பின்னர் வெளியேறின பின்னர் அந்த அந்த நாங்கள் இல்லாத இடமாற்ற சபையில, நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் இல்லாத இடமாற்ற சபையில அவையில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த விசேட மேன்முறையீட்டு மீளாய்வு சபை என்ற பேர்ல அந்த மீளாய்வு சபை என்ற பேர்ல குறித்த ஆசிரியருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. 18/8/2025 ஆண்டு தேதிய மேன்முறையீட்டு சபை தீர்மானத்துக்கு முரணாக வழங்கப்பட்டுள்ளது. மாத்திரமன்றி தொடர்ந்து இந்த 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு இடமாற்றத்தில் கூட நான் அந்த சபையில இருந்து வெளியேறி இந்த நிலையில அந்த சபையில ஏற்கனவே நான் இது கேட்க தீவிரத்தில் 25 பேர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 19 பேரை விடுவிச்சு தான் அந்த லிஸ்ட் வெளியிட்டு இருக்கணும். பலிகாமத்தில் 18 பேரை விடுவிச்சிருந்த நிலையில தற்போது 7 பேரை மட்டும்தான் விடுவிச்சு செய்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் 2 பேரை விடுவிச்சு 2 பேரையே சரியா விடுவிச்சிருக்கிறோம். தென்மாராட்சியில 6 பேரை நான் தோன்றியிருந்த சபையில விடுவிச்சிருந்தது தாங்கள் நான் வெளியேறின பிறகு அரசியல் விருப்புக்காக தங்கள பழிவாங்கப்பட வேண்டிய ஆக்களை இடமாற்றத்தை ரத்து செய்து விருப்பமான ஆக்கள இடமாற்றத்தை மேற்கொண்டு அவ்வாறே தென்மராட்சியில 6க்கு 4, வடமராட்சியில 7க்கு 2, கிளிநொச்சி வடக்கில 25க்கு 19, கிளிநொச்சி தெற்கில 44க்கு 35, துணுக்காயில 49க்கு 38, முல்லைத்தீவுல 26க்கு 21, மடுவில மாத்திரம் விதிவிலக்கு அவைக்கு விருப்பமானவரால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில மடுவில 30 பேரை தீர்மானிச்சிருந்த நிலையில 37 பேரை விடுவிச்சிருக்கிறோம். அதே போல மன்னார்ல 6 பேருக்கு 5 பேர், வவுனியா வடக்குல 40 பேருக்கு 32 பேர், வவுனியா தெற்குல 11 பேருக்கு 9 பேர். இந்த விதமாக அந்த இடமாற்று சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்த தற்போதைய மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளரும் அந்த அரச சார்பு அல்லது அரசாங்கத்தின் தொழிற்சங்கத்தின் பிரதிநிதியின் கடுமையான அழுத்தத்துக்கும் அந்த மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர்கிட்ட சூட்சுமமான அரசியல் ஆசிரியர்களை பழிவாங்குற குறுக்கு எண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த இடமாற்றம் நடைபெற்றுள்ளது. எனவே இது மாத்திரமன்றி இன்றைய சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் 8 வருடங்களுக்கு மேல துணுக்காய் வவுனியா வேலை செய்த ஆசிரியர்கள், அதே போல 12 வருஷத்துக்கு மேல வெளி மாகாணங்கள்ல வேலை செய்த ஆசிரியர்கள், இங்க போர் மிகவும் முக்கியமாக இருந்த காலப்பகுதியில தீவு பகுதியில பாஸ் நடைமுறை இலங்கை முழுவதும் வடக்கு மாகாணம் முழுவதுமே ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க ராணுவ அடையாள அட்டை உபயோகிக்கிற காலப்பகுதியில விசேடமா தீவிரத்துல நேவியின் அடையாள அட்டை உபயோகிக்கப்பட்டு பாஸ் கொடுத்து போற காலப்பகுதியில மிக சிரமப்பட்டு சேவை செய்த ஆசிரியர். இப்ப யோசிச்சு பார்க்கலாம், இப்ப கிளிநொச்சிக்கு போறதுக்கு பஸ் எடுக்கிற டைமும், கிளிநொச்சி இல்ல முல்லைத்தீவுக்கு போறதுக்கு பஸ் எடுக்கிற டைமும், தீவிரத்துக்கு அந்த நேரம் போறதுக்கு உரிய பஸ் எடுக்கிற டைமும் ஒரே மாதிரி இருந்தது. அதை விட போக்குவரத்துல மிக சிரமம். இந்த வயது குறைந்த பெண்கள் தான் அந்த காலப்பகுதியில ஆசிரியர்களா இருந்தவர். இந்த ராணுவ முகாம்களை ராணுவ காவலர்களை கடந்து செல்வதில் கடும் சிரமத்தின் மத்தியில அந்த கடமையாற்றி இருந்த போதிலும் எந்த விதமான கரிசனையும் இல்லாம எந்த விதமான இரக்கம் இல்லாம அந்த ஆசிரியர்களை இந்த இடமாற்ற சபையில இடமாற்றத்தில் உள்ளடக்கினது மாத்திரமில்ல, இப்ப அதை விட உண்மைக்கு இந்த சேவைக்கு மிக பொருத்தமான ஆக்கள் இனங்காணக்கூடிய எங்களால இனங்காணப்பட்டு கடந்த வருஷம் 3ஆம் மாதத்தில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கூடாக இடமாற்ற சபையில இருந்து தலைவராக இருந்த இடமாற்ற மேன்முறையீட்டு சபையின் தலைவராக இருந்த ஆயகுலன் என்ற அதிகாரியிட்ட 3 ஆசிரியர்கள் வெளி மாவட்டம் செய்யாத என்ற பேரை எழுத்து மூலம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் இடமாற்ற சபை உறுப்பினர் என்ற வகையில் கொடுத்திருந்த போதிலும் இன்றைக்கு வரைக்கும் அவன் பேர் சேர்க்கப்படவில்லை.
அதுபோல அவையில எப்படி பாதுகாத்துச்சுனமெண்டா ஒன்லைன்ல தேடி பார்த்தா எமிசில டிரான்ஸ்போர்ட் நடக்கிற நேரத்துல இந்த எமிசில குறைபாடு அந்த சம்பந்தப்பட்டவ விரும்பினா இடமாற்ற சபை அந்த எமிசில இருக்கிற டேட்டாவை அண்டைக்கு மாத்திரம் மாத்தி விடுவினம் வேற ஒரு சப்ஜெக்டா மாத்தி விடுறதால மற்றவையால அறிய முடியவே இல்லை. ஆகவே பாதுகாக்கிறதுக்கான பொறிமுறையை வடமாகாண கல்வி திணைக்களமே உருவாக்கி வச்சிருக்கு. இவ்வாறான மோசடியான இந்த இடமாற்றத்தை உடனடியாக நிறுத்த வேணும். ஆகவே அரசியல் தலையிடற்ற கவர்னரால 25 பேர் இடமாற்றம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது, ரத்து செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் ரத்து செய்யப்பட்டது. அதற்கான ஆர்டிஐ ரிப்போர்ட் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறோம். இந்த விதத்தில் இந்த இடமாற்றம் உடனடியாக நிறுத்தப்பட்டு அனைத்துமே பரிசீலிக்கப்பட்டு ஒழுங்குமுறையில் நடக்க வேணும். இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியருக்கு தீர்வு நிவாரணம் வழங்கும் விதமாக இடமாற்றம் செய்யும் வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். என்னுடைய பெயர் மிஸ்ஸஸ் ஸ்ரீலக்ஷ்மி பிரதீபன். நான் இப்போ சங்கான கிழக்கு விக்னேஸ்வராவில் சேவையாற்றுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து 2004 தீவகத்தில், 2004லேருந்து 2015 மட்டும் நான் தீவகத்தில் தான் சேவையாற்றினேன். கிட்டத்தட்ட 11 வருஷம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த காலத்தில் சேவையாற்றிகளை சரியான கஷ்டப்பட்டு, ரோட்டும் சரியில்லை, உள்ளுக்குள்ளேயும் 3-4 கிலோமீட்டர் நடந்து போகணும் மெயின் ரோட்டில் இருந்து. அப்படிப்பட்ட ஒரு பாடசாலையில் தான் சேவையாற்றினாங்க. எங்களை திருப்பியும் முதல் தடவை சொன்னவே நான் வன்னி செய்கிறான்னு சொன்னால் வன்னிக்கு பதிலாக நீங்கள் தீவகம் செய்யலாம்னு சொன்னவே நாங்கள் தீவகம் செய்தனாங்க. இப்போ எங்களை வன்னிக்கு போச்சுன்னா நாங்கள் எப்படி எங்களோட குடும்பங்களை விட்டுட்டு போகிறது? அந்த நேரம் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு ஒரு செக் பாயிண்ட்டையும் தாண்டி எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் தான் 3 கிலோமீட்டரும் உள்ளுக்கு நடந்து தான் பாடசாலைக்கு போய் சேவையாற்றினாங்க. இப்போ நாங்கள் ஒரு வர்த்தகார நிலையிலேயே இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே நீங்கள் 50 வயதாக போகுது. இந்த நிலையில் நாங்கள் இன்னொரு இடத்துல போய் வன்னிக்கு போய் சேவையாற்றுறது எங்களுக்கு சரியான கஷ்டம். எங்களோட இந்த இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நான் 2007ஆம் ஆண்டு புங்குடு தீவில் இருக்கிற இருப்பட்டி பாடசாலையில் 2007 தொடக்கம் 2015 மட்டும் வேலை செய்யணும். அதாவது 8 வருஷம். அதாவது இது வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவை தான் அந்த நேரம். இருப்பட்டி என்றைக்கு எங்களுக்கு பஸ் ரூட் இல்லை. அப்போ சந்தியில் பஸ் இறக்குனா நாங்கள் அரவாசி நாள், அதாவது 6 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போனது தான் அதிகம். அதை விட யார் ரோட்டில் போவாங்களோ இல்லை மறித்து ஏறி போன காலம் கூட லேண்ட் மாஸ்டரில் பஸ் இல்லை லேண்ட் மாஸ்டரில் டிராக்டரில் ஏன் ஆம்புலன்ஸில் கூட நாங்கள் ஸ்கூலுக்கு போய் இறங்கி இருக்கிறோம். ஏன்னா அந்தளவு எங்களுக்கு பாதையும் சரியில்லை. ரெண்டாவது எத்தனையோ காவலரங்களில் நாங்கள் இறங்கி நடந்து தான் போயிருக்கோம். இப்படி கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்கூலுக்கு போய் சேர 9 மணி 9:30 ஆகும். அந்த நேரத்தில் 8 மணிலேருந்து 2 மணி மட்டும் ஸ்கூல். திருப்பி 2 மணிக்கு வெயிலுக்கால நடக்க வலிக்கிட்டால் 3 மணி 3:30க்கு தான் மெயின் ரோட்டுக்கு வரும். அங்கேருந்து பஸ் ஏறி வீட்டை வர 5 மணி ஆகும். நாங்கள் இப்போ கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கு போகிற டைமும் ஒன்று தான். அந்த நேரம் நாங்கள் புங்குடு தீவிலிருந்து யாழ்ப்பாணம் அந்த நேரமும் ஒன்று தான். அப்போ நாங்கள் இவ்வளவு சேவையை செய்து போட்டு 8 வருஷமாக கஷ்டப்பட்டு திருப்பியும் கிளிநொச்சிக்கு போகின்றது இது சரியில்லாத ஒரு வேலை. ரெண்டாவது இப்போ பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டு அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகள் யார்ட்டையும் கொடுத்துட்டு போகல. இப்போ பிள்ளையெல்லாம் யார்கிட்ட விட்டுட்டு போகிற ஹஸ்பண்டும் இல்லை. பிள்ளை நான் விடியவள் ஒழும்பி 6 மணிக்கு கிளிநொச்சிக்கு போகணும்னு சொன்னால் 2 பொம்பளை பிள்ளையும் ஒழும்பி தானே ஆட்டோ எடுத்துக்கொண்டு தானே போகுமா. 2 நாள் அயலில் இருக்கிற சனம் பார்த்துட்டு இருக்கும். வீட்டை பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தால் கதவை பூட்டிட்டு 2 3ஆம் நாள் அவங்களே நோட் பண்ண வலிக்கிடுவாங்க. இந்த பிள்ளைகள் 2 தனியே இருக்கு அம்மா வரையில். நான் எப்படியும் சேர 3-3:30 ஆகும் அங்கேருந்து சேர. அதுக்குள்ளே எந்த பிள்ளை கொண்டு நடந்தா இது பாதுகாப்புவே சரிவினமா. இப்போ ஒரு வெளி மாவட்டத்துக்கு வரைக்கும் நாங்கள் அதிக கஷ்டப்பிரதேசம் செய்துட்டோம், கஷ்டப்பிரதேசம் செய்துட்டோம். இனியும் நாங்கள் கிளிநொச்சிக்கு போய் ஏன் கஷ்டப்பிரதேசம் செய்யணும்? பானபடியாக செய்யாத ஆக்களை பார்த்துக்கிட்டு இந்த இடமாற்றத்தை ஒரு மீள் பரிசீலனை செய்து பார்த்து அதுக்கு ஒரு தீர்வை தருவோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செல்லையா சிவசுதன், இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர். சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரில் ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படுகின்ற பொழுது இங்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்ற நிலையில் அருணோதயா கல்லூரியைச் சேர்ந்த குறித்த ஆசிரியர் ஒருவர் சேவையின் தேவை என்ற அடிப்படையில் கிளிநொச்சி வடக்குக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். அந்த வலயத்தில் அவருக்கு போடப்பட்ட பாடசாலையில் குறித்த ஆசிரியருக்கு எந்த ஒரு பாடமும் வழங்கப்படாத நிலை காணப்படுகின்றது. அப்போ அவ்வாறு வழங்கப்படாத நிலை காணப்படுகின்ற பொழுது அந்த ஆசிரியரை ஏன் சேவையின் தேவை என்ற அடிப்படையிலே அனுப்ப வேண்டிய தேவை காணப்படுகின்றது? சேவையின் தேவை என்ற அடிப்படையில் பொருத்தமான பாடங்களுக்கு பொருத்தமானவர்களை அனுப்புவது தான் பொருத்தமாக இருக்கும். ஆகவே வேண்டுமென்றே அனுப்புகின்ற ஆசிரியர் போய் அங்கே சித்திரபாடம் இல்லாமல் சும்மாக இருக்க வேண்டிய ஃப்ரீயாக இருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. ஆகவே ஆசிரியர் குறித்த பாடசாலையில் உயர்தரத்துக்கும் காப்போத சாதாரண வகுப்புகளுக்கும் கல்வி கற்பித்திருந்த நிலையில் சேவையின் தேவை என்ற அடிப்படையில் அனுப்ப இங்கேயும் அந்த பாடசாலைக்கு ஆசிரியர் இல்லாத நிலையில்
அங்கே பாடம் இல்லாமல் இருக்கின்ற நிலை காணப்படுகின்றது. இந்த இடமாற்றங்களில் முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால் இந்த முறைகேடுகளுக்குரிய தீர்வு இன்று கிடைக்காத பட்சத்தில் எங்கென்ற போராட்டம் தொடர்ச்சியாக ஆளுநர் செயலகத்துக்கு முன்னாலே முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம். எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் இந்த 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்த இடமாற்ற பட்டியலில் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 82 ஆசிரியர்கள், தெற்கு வலயத்தில் 70 ஆசிரியர்களும் கிளிநொச்சி வடக்கிலே 12 ஆசிரியருமாக 82 ஆசிரியர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை சொந்த இடமாக கொண்டவர்கள் வெளி மாவட்டத்திற்கு கிளிநொச்சி அப்பாலே இருக்கின்ற வலயங்களுக்கு இடமாற்றத்திற்கு பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 82 ஆசிரியர்களில் கணிசமான ஆசிரியர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த போர் உச்சக்கட்டமாக நடக்கின்ற பொழுது அங்கே அந்த போரின் நெருக்கடிகளின் மத்தியிலே, பயணத்தடைகளின் மத்தியிலே, செல்லடிகளின் மத்தியிலே அங்கே அந்த பணியாற்றிய ஆசிரியர்கள் பெருவாரியானவர்களுக்கு இன்று இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய இந்த 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 தமிழர்களுக்காக நடந்த ஒட்டுமொத்த இந்த போராட்டத்தில் இனப்படுகொலை, தமிழருக்கு எதிராக நடந்த இனப்படுகொலையில் அவர்கள் ஒரு தியாகத்தை செய்த ஆசிரியர்கள், அவருடைய குடும்ப அங்கத்தவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள், அங்கவினர்களாக இருக்கிறார்கள், பல சொத்துழப்புகளை இழந்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களுடைய குடும்ப நிலைமைகளை விளங்கி கொள்ளாமல், அவருடைய நெருக்கடிகளை புரிந்து கொள்ளாமல் இந்த இடமாற்று சபையிலே அந்த ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டு அந்த வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்றத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையினை உடனடியாக நிறுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த இடமாற்றங்கள், முறைகேடான இடமாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டு, இந்த சேவையின் தேவை கருதி செய்யப்பட்ட இந்த இடமாற்றம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். அதன் பின்னர் இங்கே வடமாகாணத்துக்கான இடமாற்ற கொள்கை புதிதாக வகுக்கப்பட வேண்டும். அந்த வகுக்கப்படுகின்ற இடமாற்ற கொள்கையிலே இந்த போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை இனங்கண்டு அந்த போர்க்காலத்திலே பணியாற்றிய ஆசிரியர்களுடைய நிலவரங்களையும் விளங்கிக் கொண்டு அவர்களுடைய குடும்ப சூழலை புரிந்து கொண்டு இந்த இடமாற்றங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த நிலை வரும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்ற விடயத்தினை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்வோம்.